Hi students, in this video we will learn to nth root of unity in chapter 2 complex numbers. Nth root of unity. The solution of equation z power n equal to 1 is called nth root of unity. What is the nth root of unity? Is the solution of equation z power n equal to 1. Okay, we have write z equal to 1 power 1 by n. Okay, what will you get? Because both sides on nth root. Okay, this we get z equal to 1 power 1 by n. Okay, I have take z power n equal to 1. Okay, this polar form of z is r into cos theta plus I sin theta. That is r is a modulus value and theta is a argument of z. Let's find out r and theta. Okay, this organ plan I have drawn to the complex number in organ plan. This which is modulus of z is modulus value, distance between origin and the point. Okay, and argument of z is angle with real axis. Okay, the complex number, the real axis will ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் argument of z. This modulus of z. Okay, taking on both sides modulus. Okay, then இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். அதாவது அடுக்குக்கு மாடுலஸ் எடுக்கிறதுக்கு மாடுலஸ் எடுத்துட்டு அடுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பண்பு பிரகாரம் என்னலாம் இதை நம்ம ரைட் பண்ணல. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஐ ஹவ் ரைட் r equal to modulus of z equal to 1. Okay, then next I will find out argument of z. Argument of z is equal to என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு theta or angle between the between real axis. Okay, ரிலேச்சரோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் theta நம்ம சொல்லுவோம். இப்போ argument of z power n இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இஸ் டேக்கிங் ஆன் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணுவோம், டேக்கிங் ஆன் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், அடுக்கில் பவர் n இருந்துச்சுன்னா அந்த n மல்டிபிகேஷன் ஆயிரு n இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் 1 கிடைக்கும். ஓகே, இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் எனி ரியல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 2k5 நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்குமெண்ட் ஆஃப் எனி ரியல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 2k5. ஓகே, இப்போ இங்கே k வேல்யூ ஈக்குவல் டு அப் டு n-1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஐ ஹவ் ரைட் argument of z equal to 2k5 by n, that is theta. This argument of z equal to 2k5 by n. Okay, இங்க n-ங்கறனால I have to put values 0, 1, 2 up to n-1. Okay, 0 substitute 0 in the equation. 2 into 0 by n 0. அடுத்தது போல 1 substitute பண்றோம். ஓகே, அடுத்து 2 சப்ஸ்டிட் பண்ணுற இந்த வேல்யூ, அந்த 3 சப்ஸ்டிட் பண்ண அப் டு நமக்கு எந்த வேல்யூஸ் வேணுமோ அது நம்ம சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இதை வந்து நான் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக சப்ஸ்டிட் பண்ணுறேன். z ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அந்த ஃபோலார் டைமில் ஆர் ஈக்குவல் டு 1, அந்த தீட்டா ஈக்குவல் டு 2π by n. ஓகே, இங்கே நமக்கு தீர்வுகள் வேணும்னா k ஈக்குவல் டு 0, 1 to up to n-1. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃப்ரம் த ஈக்குவேஷன் we will learn any number of nth root of unity is nth root of unity n போடுவோம். அதே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா கியூப்னு போடுவோம், இந்த இடத்துல 3ன்னு போடுவோம். ஃபிஃப்த்துனா ஃபிஃப்த் ரூட்னு போடுவோம். அப்போ வந்து நம்ம இந்த வேல்யூஸ் வந்து எதிரி போட்டால் போதுமானது நம்ம தெரிஞ்சுக்கலாம், n-1 வரைக்கும். ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டாவே நம்ம இந்த படிமூலங்கள் கண்டுபிடிக்கிற கொஸ்டின்ஸை ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சிடலாம். ஓகே, ஐ ஹவ் k ஈக்குவல் டு 0. அப்போ 0 போடும்போது இங்கே 0, 0 காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 கிடைக்கு. அப்போ காஸ் 0 வேல்யூக்கு 1, தட் இஸ் 1 ப்ளஸ் 0 சைன் 0க்கு 0. அப்போ 1 ப்ளஸ் 0 1, 1 இன்ட்டு 1 1. ஓகே, அடுத்தது கேக்கு 1 போடும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. கேனா 2 இன்ட்டு 1 பை n.
ஓகே, அடுத்து வந்து 2ன்னு போடும்போது இந்த ஆன்சர் இருக்குது, 3ன்னு போடும்போது அப் டு n மைனஸ் 1 போடுறோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காஸ் 2π/n ப்ளஸ் ஐ சைன் 2π/n வந்து நான் ஒமேகான்னு சொல்லி நான் ரைட் பண்ணிக்கிறேன். லெட் ஒமேகா இஸ் காஸ் 2π/n ப்ளஸ் ஐ சைன் 2π/n. தென் வாட் வில் வி கெட் this form is omega into omega 2 times multiply பண்ணும்போது நமக்கு இந்த டேர்ம் கிடைச்சிடும். ஓகே, that is omega square. It is a omega square and this also omega cube. omega 3 times multiply பண்ணும்போது இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். up to extend the n minus 1 வரைக்கும், omega power n minus 1 வரைக்கும். Then we have finally we have write the nth root of unity is 1 comma omega square omega cube up to omega power n minus 1. Okay, it is a nth root of unity. அதாவது அனதர் மெத்தடில் இது சால்வ் பண்ணலாம். இதில் ஈக்குவேஷன்ல சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். given equation z power n equal to 1, I have write z equal to 1 power 1 by n. Okay, and next step we have write polar form of z. What is the polar form of z? Z equal to r into cos theta plus I sin theta. This r is a modulus. What will get? One is a given complex number. That is modulus value is always 1 and theta value is always 0. Okay, theta value is always 0 because in this formula only in real part, no imaginary part. It is 1 plus 0 நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, that's always நம்ம இதை மைண்டில் வச்சுக்கிறோம். ஒன்றுனா இது அதனுடைய போலார் டைம் r இன்ட்டு ஆர்களை 1 போடுவோம். அடுத்த ஸ்டெப்பில் r cos 0 plus I sin 0 whole power 1 by n. இது மைனஸ் ஒன்றுனா நம்ம 5ன்னு போடுவோம். ஓகே, மாடுலஸ் வேல்யூ எப்பவுமே 1 தான். ஓகே, இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் இதனுடைய ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த தீட்டா கூட 2k பையை ஆட் பண்ணுறேன். இப்போ தீட்டா கூட 2k பை ஆட் பண்ணுவேன். நமக்கு 0 + 2k5 ப்ளஸ் 0 + 2k5. இப்போ 0 கூட ஆட் பண்ணாலும் அதே நம்பர் நமக்கு 2k பை தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம டி மார்விஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். இஸ் 1/n நம்ம உள்ளே கொண்டு வரோம். அப்படின்னா இது காஸ் 2k/n ப்ளஸ் ஐ சைன் 2k/n கிடைக்கும். ஓகே, இதில் நம்ம இதில் ரூட்ஸ் வேணும்னா k = 0 to up to n minus 1 வரைக்கும், என்னன்னா n minus 1 வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ 4னா 3 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ n minus 1 வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நான் ஃபைன் பண்ணுறேன். இட்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தானே. இது இந்த வேல்யூ செகண்ட் வேல்யூ தேர்டு அண்ட் ஃபோர்த்து அப் டு n minus 1 வரைக்கும் நம்ம போடுறோம். ஸோ இதை நான் ஒமேகான்னு நான் ரைட் பண்ணுறேன். ஓகே, தட் இஸ் இந்த வந்து ஒமேகா 2 டைம்ஸ் பெருக்கும்போது ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். அது வந்து இந்த ஆன்சர் நமக்கு வரும். அப்போ இது வந்து நம்ம ஐ ஹவ் ரைட் ஒமேகா ஸ்கொயர் அண்ட் as it is omega cube up to omega power n minus 1. Okay, that is 1 nth root of unity equal to nth root of unity is equal to 1 omega square omega cube up to omega power n minus 1. It is a nth root of unity. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம போகிறோம். இந்த ரூட்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு ஆர்கான் பிளான் நம்ம ட்ராப் பண்ணலாம். இட் இஸ் ரியல் ஆக்சஸ் அண்ட் இமேஜினரி ஆக்சஸ். இட் இஸ் ஒமேகா. ஓகே, ஒமேகாவுடைய வேல்யூ 1 இல்லையா, ஒமேகா. ஓகே, அண்டு ஒமேகா ஸ்கொயர். ஓகே, அண்டு ஒமேகா கியூப். அப்படியே வந்து நான் அப்படியே எல்லாத்தையும் எல்லாத்தையுமே டாட் பண்ணுறோம். இஸ் ஒமேகா பவர் n minus 1 வரைக்கும் நம்ம டாட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வெக்டரை நம்ம டினோட் பண்ணலாம். ஓகே, வெக்டராகவும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் நம்ம வெக்டராக நான் வரைகிறேன். ஓகே, இப்போது நம்ம இந்த டாட் பண்ண பாயிண்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில், ஓகே, பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸில் வந்து அதனுடைய ரூட்ஸ் எல்லாம் வந்து இங்கே நம்ம டாட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த இந்த பாத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியுது இல்லையா. அப்போ இது ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியுது. இதனுடைய பாதை வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. அதாவது இதனுடைய எல்லா ரூட்ஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது. ஓகே, இட் இஸ் ஒவ்வொரு இதெல்லாம் ரூட்ஸ். ஓகே, ஒவ்வொரு ரூட்ஸு. இப்போ வந்து இந்த ஒவ்வொரு 2 ரூட்ஸ் கிட்டப்பட்ட எப்பொழுது கோணம் எப்படி இருக்குது, அதாவது 2 அந்த
அந்த கதிரில் ஏற்பட்ட கோணம் எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லலாம், தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 2k π/n தான் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து இருக்குதுன்னு சொல்வது மாடுலஸ் வேல்யூ, அதாவது ரேடியஸ், இந்த வட்டத்தோட ரேடியஸ் தட் இஸ் மாடுலஸ் வேல்யூ. ஓகே, இது ஆல்வேஸ் ஒன்று தான். ஓகே, எல்லாருடைய மாடுலஸ் வேல்யூ என்னன்னு நம்ம எழுதலாம் 1. ஓகே, அண்ட் தீட்டா பிட்வீன் த டூ ரூட்ஸ் ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு 2k π/n. ஓகே, எந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பிட்வீன் ஆங்கிள் வந்து என்னது 2k π/n நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, இல்லை 2k π/n. Thanks for watching. Subscribe and share your friends and student circle.